सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। मङ्गलश्लोकः वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सूर्यनारायणं वन्दे देवीं त्रिपुरसुन्दरीं गुरूनधिगतार्थांश्च நிரந்தரமகம் பஜே. அங்கத்துவத்தை சொல்லுகின்ற ஸ்ருத்யாதி ஷட் பிரமாணங்கள் அந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஸ்ருதிஹி லிங்கம் இந்த ரெண்டுத்தையும் பார்த்துட்டோம். இப்ப மூணாவதாக இருக்கக்கூடியதான வாக்கியம். வாக்கியம்னா என்னது, அதனுடைய லட்சணம் என்னது? பதாந்தர சமபிவியாகாரஹ வாக்கியம். சமபிவியாகாரஹான்னு சொன்னா சாமானாதிகரண்யம், அதாவது ஒரு வாக்கியத்துல சேர்ந்து இருத்தல். ராமஹா கிராமம் கச்சதி அப்படின்னு ஒரு வாக்கியத்தை எடுத்துட்டோம்னு சொன்னா இந்த ராம பதத்துக்கும் கிராம பதத்துக்கும் ஒரு சமபிவியாகாரா இருக்கு. ஒரே வாக்கியத்துல இந்த ரெண்டு பதங்களும் இருக்கு. அத போலதான் கிராம பதத்துக்கும் கச்சதி பதத்துக்கும் ராம பதத்துக்கும் கச்சதி பதத்துக்கும் இப்படி ஒரு வாக்கியத்துல இருக்கக்கூடிய பதங்களுக்குள்ளார சமபிவியாகாரா அப்படின்னு ஒரு தர்மஹா வரும். பதாந்தர சமபிவியாகாரஹ வாக்கியம். யதா இஷேத்வேதி சினத்தி இதி. இந்த இடத்துல இஷேத்வா அப்படிங்கிறது மந்திரஹா, இதி சினத்தி அப்படிங்கிறது அந்த மந்திரத்தினுடைய விநியோகத்தை சொல்லக்கூடியதான பதம். இதுல இஷேத்வா அப்படின்னு இருக்கே தவிர்த்து இஷேத்வா இதி மந்திரேணா அப்படின்னு திருத்தீயாந்த பதம் எதுவுமே இல்லை. அப்படி இருந்தால் நம்ம என்ன சொல்லிடுவோம், இது ஸ்ருதியினால விநியோகிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிடுவோம். திருத்தீயாந்த பதம் இருந்திருந்தால் எப்படி நாம தத்னாஜுஹோதி அப்படிங்கிற இடத்துல திருத்தீயா விபக்தியினால விநியோகான்னு சொன்னோமோ அதை போல இங்கேயும் சொல்லிடுவோம். ஆனா அப்படி இல்லை. இதி சினத்திங்கிற பதம் தான் இருக்கு. மந்திரமும் இங்க இஷேத்வா அப்படின்னு தான் இருக்கு, பிரதமாந்தத்துல இருக்கு. வசுதத்துல சொல்ல போனா வேதத்துல இஷேத்வான் தான் மந்திரம் இருக்கு. இது சினத்தி அப்படிங்கிறது ஸ்ரௌத பிரயோகத்துல இருக்கக்கூடியதான வாக்கியம். அதை வச்சுட்டு இங்க உதாரணமா எடுத்துட்டு இருக்கா. இஷேத்வேதி சினத்தீதி அத்திர சேதன அங்கத்வேன இஷேத்வா இதி மந்திரஹ வாக்கியேன விதீயதே. இங்க நாம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஒண்ணு, இங்க ஸ்ருதி பிரமாணம் இஷேத்வாங்கிற மந்திரத்தை சேதனத்துக்கு அங்கமாக சொல்லாது. ஏன்னா இங்க திருத்தீயா விபக்தியோ அங்கத்துவத்தை சொல்லக்கூடியதான திருத்தீயா சதுர்த்தி பஞ்சமி அல்லது சப்தமி இந்த மாதிரியான விபக்திகள் இல்லை. அதே மாதிரி லிங்கமும் இல்லை. அதாவது சேதனம் அப்படிங்கிறதான கிரியாவை பிரகாசிக்கின்ற எந்த விதமான சப்த சாமர்த்தியமும் இங்க இல்லை. இஷேத்வா அப்படிங்கிற பதத்துல அந்த மந்திரத்துல இல்லை. அப்போ லிங்க பிரமாணத்தினாலையும் இந்த மந்திரமானது இஷேத்வாங்கிற மந்திரமானது சேதனத்துக்கு அங்கமாகாது. அதை போலவே லிங்க பிரமாணத்தினால சப்த சாமர்த்தியத்தினால
இந்த மந்திரமானது சேதனத்துக்கு அங்கமாக முடியாது. அதனாலதான் நாம இங்க என்ன பண்றோம், ஒரே வாக்கியத்துல படிக்கப்பட்டிருக்கு இல்லையா, இஷேத்துவாங்கிற மந்திரமும் இது சின்னத்திங்கிற இடத்துல சேதனமும் ஒரே வாக்கியத்துல படிக்கப்பட்டிருக்குங்கிறதுனால வாக்கிய பிரமாணத்தினால இந்த மந்திரமானது சேதனத்துக்கு அங்கம் அப்படின்னு முடிவு பண்றோம். அத்த சேதன அங்கத்வேன இஷேத்வா இதி மந்திரஹா வாக்கியேன விதீயதே. ஒரு உதாரணம். இப்போ இன்னொரு உதாரணம். யத்வா அக்னயே ஜுஷ்டம் இத்யத்ர ஏவ அக்னயே ஜுஷ்டம் இத்யாதி பதானாம் நிர்வபாமி இத்யனேன ஏகவாக்கியதாபன்னத்வாத் நிர்வாப அங்கத்துவம். இதற்கு முன்னாடி நாம லிங்கத்துக்கு எது உதாரணமா காட்டினோமோ, அக்னயேத்வா ஜுஷ்டன் நிர்வபாமி அப்படின்னு, அதையே கூட நாம இந்த வாக்கியத்துக்கு உதாரணமா காட்டலாம் அப்படிங்கிறது இந்த கிரந்தக்காரருடைய அபிப்பிராயம். அது எப்படி ரெண்டுத்துக்கும் ஒரே உதாரணம் அப்படின்னு கேட்டா, நிர்வபாமிங்கிற அந்த பதத்தை வச்சுண்டு சப்த சாமர்த்தியத்தை வச்சுண்டு லிங்க பிரமாணத்தினால எப்படி விநியோகம் சொல்றோமோ அதை போலவே அக்னயேத்வா ஜுஷ்டம் அப்படிங்கிற பதங்களுக்கும் நிர்வபாமிங்கிற பதத்துக்கும் சமபிவியாகாரா இருக்கு. அப்போ அந்த சமபிவியாகாரத்தை வச்சுண்டும் சொல்லலாம். இப்படி ரெண்டு பிரமாணத்தினாலையும் நிர்வபணத்துக்கு தான் அங்கமாக இந்த மந்திரமானது தெரிகிறது. விரோதம் இல்லை. ஒருவேளை விரோதம் இருந்தால் அப்போ லிங்க பிரமாணத்தினால எங்க அங்கம்னு சொல்றதோ, இந்த மந்திரமானது எதுக்கு அங்கம்னு சொல்றதோ அதைத்தான் எடுத்துக்கணும். இங்க ரெண்டுத்துக்கும் விரோதம் இல்லை. லிங்க பிரமாணமும் கூட நிர்வாபத்துக்கு இந்த மந்திரம் அங்கம் அப்படின்னு தான் சொல்லி கொடுக்கறது. வாக்கிய பிரமாணத்தை வச்சுண்டு பார்த்தாலும் கூட இந்த அக்னயேத்வா ஜுஷ்டம்ங்கிற இந்த மந்திரமானது நிர்வாபத்துக்கு தான் அங்கம்னு தெரியறது. விரோதம் இல்லைங்கிறதுனால இந்த ரெண்டு பிரமாணத்தினால எதுக்கு எந்த பிரமாணத்தினாலையும் வேணா இந்த மந்திரம் நிர்வாபத்துக்கு அங்கம்னு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது இந்த கிரந்தக்காரருடைய அபிப்பிராயம். வாஸ்தவத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா பின்னாடி நம்ம படிக்க போறோம் என்னது அப்படின்னு கேட்டா, இந்த பிரமாணங்கள்ல முன்ன இருக்கக்கூடிய பிரமாணங்கள் எல்லாமே பிரபலமானது, அதை விட அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரமாணங்கள் எல்லாமே துர்பலமானது. அப்படி பார்த்தோம்னா லிங்க பிரமாணம் வாக்கிய பிரமாணத்தை காட்டிலும் பிரபலமானதுங்கிறதுனால அதனாலேயே அக்னயேத்வா ஜுஷ்டன் நிர்வபாமிங்கிற மந்திரத்துக்கு விநியோகம் ஆயிடுறது. அப்போ அந்த மந்திரம் எதற்கு அங்கம் அப்படிங்கிற கேள்வியே வராது. வந்தா தானே நம்ம அடுத்தாப்புல வாக்கிய பிரமாணத்தை வச்சுண்டு இந்த அக்னயேத்வா ஜுஷ்டம்ங்கிற மந்திரமானது நிர்வாபத்துக்கு அங்கம்னு சொல்ல முடியும். அதனால இப்படி ரெண்டுத்துக்கும் சொன்னது தாத்பரியம் என்னது அப்படின்னு கேட்டா, இங்க விரோதம் இல்லை, இப்படியும் சொல்ல முடியும். வாக்கிய பிரமாணத்தினாலையும் நிர்வாபத்திற்கு இந்த மந்திரமானது அங்கம்னு சொல்ல முடியுங்கிறது இந்த கிரந்தக்காரருடைய தாத்பரியம் அப்படிங்கிறத நம்ம நல்ல மனசை வாங்கிக்கணும். விரோதம் இருந்தால் அங்க சித்தாந்தம் வேற மாதிரி வரும். யத்வா, அதாவது உதாரணமாக இதையும் எடுத்துக்கொள்ளலாம். அக்னயே ஜுஷ்டம் இத்யத்ரைவ அக்னயே ஜுஷ்டம் இத்யாதி பதானாம் நிர்வபாமி இத்யனேன ஏகவாக்கியதாபன்னத்வாத் சமபிவியாகாராத். ஒரே வாக்கியத்துல இந்த பதங்களும் அக்னயேத்வாங்கிற பதமும் அந்த நிர்வபாமிங்கிற பதமும் இருக்கிறதுனால ரெண்டுத்துக்கும் ஒரு சமபிவியாகாரா இருக்கு. அப்படிங்கிறதுனால ஏகவாக்கியதாபன்னத்வாத் நிர்வாப அங்கத்துவம் மந்திரஸ்ய, அக்னயேத்வாங்கிற மந்திரஸ்ய நிர்வாப அங்கத்துவம். இதோட வாக்கிய பிரமாணம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதுக்கப்புறம் பிரகரணம் அப்படிங்கிற நான்காவது பிரமாணம். பிரகரணம் நாம பரஸ்பர ஆகாங்ஷா, உபயாகாங்ஷான்னு சொல்லலாம், பரஸ்பர ஆகாங்ஷான்னு சொல்லலாம். என்ன அர்த்தம் அதை விளக்கிறதுக்காக மேற்கொண்டு கிரந்தம். யதா தர்ஷபூர்ணமாசாभ्यां स्वर्गकामो यजेता इति दर्शपूर्णमासाभ्यां स्वर्गापूर्वं कुर्यात् इत्युक्ते भवति आकांक्षा कथम् आभ्यां स्वर्गापूर्वं कर्तव्यम् इति.
தர்ஷபூர்ணமாசாபியாம் சொர்க்ககாமோ யஜேதா அப்படின்னு வாக்கியம். இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் என்னது அப்படின்னு சொன்னா, தர்ஷபூர்ண மாசங்களால், இந்த 2 கர்மாக்களால் ஸ்வர்க்கத்தை உண்டு பண்ணக்கூடிய அபூர்வம் செய்ய வேண்டியது அப்படின்னு அர்த்தம் நமக்கு இந்த வாக்கியத்திலிருந்து தெரிய வருது. இப்படி தெரிஞ்ச பிறகு அடுத்தாப்புல நமக்கு ஒரு கேள்வி வரும், கதம் ஸ்வர்காபூர்வம் புரியாது, ஸ்வர்க்கத்தை உண்டு பண்ணக்கூடியதான அந்த பரமாபூர்வத்தை இந்த கர்மாக்களை வச்சு எப்படி உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதான ஒரு ஆகாங்ஷா அப்படின்னு வரும். தர்ஷபூர்ணமாசாபியாம் ஸ்வர்காமோ யஜேதா இதி தர்ஷபூர்ணமாசாபியாம் ஸ்வர்காபூர்வம் குர்யாதித்யுக்தே பவதி ஆகாங்ஷா. கா ஆகாங்ஷா? கதம் எவ்வாறு, ஆபியாம் தர்ஷபூர்ண மாசாபியாம் இந்த 2 தர்ஷபூர்ண மாசங்களால் கர்மாக்களால் ஸ்வர்காபூர்வம் கர்த்தவியம் எப்படி பண்ண வேண்டியது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். இங்க ஒரு ஆகாங்ஷா இப்போ காமிச்சிருக்காங்க. இது பிரதான கர்மால இருக்கக்கூடியதான ஆகாங்ஷா. இதுக்கப்புறம் ததா அவ்வாறே பலவத் ஆக்னேயாதி சந்நிதௌ, தர்ஷபூர்ண மாசங்கிற பதத்தினால சொல்லப்படுகின்ற 6 கர்மாக்கள், ஆக்னேயம் முதலிய 6 கர்மாக்கள் நம்ம இதை ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த 6 கர்மாக்களுமே பலவத்தாக இருக்கக்கூடியவைகள். எப்பொழுதுமே பலவத் கர்மா எதுவோ, பலத்தை கொண்ட கர்மா எதுவோ அதன் அருகில் பல சொல்லப்படாமல் படிக்கப்பட்ட கர்மாக்கள் எவைகள் உள்ளனவோ அவைகள் அங்கங்களாக ஆயிடும். எப்படி? பிரயாஜம் முதலிய கர்மாக்கள். பிரயாஜம் முதலிய கர்மாக்களை விதிக்கக்கூடிய வாக்கியங்கள் சமிதோயரதிங்கிற வாக்கியம். இந்த வாக்கியங்கள்ல இந்த பிரயாஜ யாகங்களுக்கு தனியாக பலம் ஒன்று சொல்லப்படவில்லை. எப்படி இந்த ஆக்னேயாதி தர்ஷபூர்ண மாசா கர்மாக்களுக்கு ஸ்வர்கா பலன்னு சொல்லப்பட்டிருக்கோ அத போல பிரயாஜாதி யாகங்களுக்கு தனியாக பலன் சொல்லப்படவில்லை. அப்போ என்ன ஆகும்? பலவத் கர்ம சந்நிதௌ, பலத்துடன் கூடிய கர்மாவுக்கு சமீபத்தில் எந்த கர்மாக்கள் பலனுடன் இல்லாதவைகளாக படிக்கப்பட்டனவோ அவைகள் அந்த பலத்துடன் கூடிய கர்மாவுக்கு அங்கமாக ஆகிவிடுகின்றன. அந்த வகையில இப்போ பிரயாஜாதி யாகங்கள், தர்ஷபூர்ண மாச கர்மாக்கள் இருக்கே, ஆக்னேயாதி முதலிய 6 யாகங்கள் அவைகளுக்கு அங்கமாக ஆகின்றன. ததா பலவத் ஆக்னேயாதி சந்நிதௌ, பலத்துடன் கூடிய ஆக்னேயம் முதலிய பிரதான கர்மாக்களின் சந்நிதியில் படிக்கப்பட்டதான சமிதோ யஜதி, தனூனபாதை யஜதி, ஆஜ்யபாகோ யஜதி இத்தியாதிபிஹி பிரயாஜாதயஹ யாகாஹ பலரஹிதாக, பலன் சொல்லப்படாமல் ஸ்ருதாக விதிக்கப்பட்டுள்ளன. சரி, அதனால என்ன ஆச்சு? தேஷாம் அவைகளுக்கு ஸ்வவாக்கியேஷு பல அஸ்ரவணாது, சமிதோயரதி முதலியதான உற்பத்தி வாக்கியங்கள்ல பலன் சொல்லப்படாததினால் பவதி பிரயோஜனாகாங்ஷா, அவைகளுக்கு ஒரு ஆகாங்ஷா இருக்கும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதாவது கிம் பாவயே, எதை செய்ய வேண்டும். இதற்கு முன்னாடி யதான் ஆரம்பிச்சு தர்ஷபூர்ண மாசங்களுக்கு அதாவது பிரதான கர்மாக்களுக்கு கதம் பாவயேத் அப்படின்னு கதம் பாவாகாங்ஷா இருக்குன்னு சொல்லி கொடுத்தான். இப்போ சமிதோயரதிங்கிறதான இந்த வாக்கியங்களால சொல்லப்பட்ட பிரயாஜ கர்மாக்களுக்கு கிம்பாவயேத் அப்படிங்கிற ஆகாங்ஷா இருக்கிறதா சொல்றான். அப்ப என்ன ஆச்சு? பிரதான கர்மாக்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதான கதம்பாவா காங்ஷா இருக்கு. அதைத்தான் நாம இதி கர்த்தவியதாகாங்ஷான்னு சொல்றோம். அதே மாதிரி பிரயாஜ யாகங்களுக்கு கிம்பாவயேத் அப்படிங்கிறதான ஆகாங்ஷா இருக்கு. இதத்தான் நமக்கு இங்க சொல்லி கொடுத்திருக்கா. பவதி பிரயோஜனாகாங்ஷா கிம் தேஷாம் பிரயோஜனம், இந்த பிரயாஜங்களுக்கு எது பிரயோஜனம், அதாவது இந்த பிரயாஜங்களால எது உண்டு பண்ண வேண்டியது அப்படிங்கிறதான ஒரு ஆகாங்ஷா இருக்கும். ததச்ச, இப்படி பரஸ்பர ஆகாங்ஷா இருப்பதினால் இதைத்தான் நாம உபயாகாங்ஷான்னு சொன்னோம். பிரதானகத
இதி கர்த்தவியதாகாங்ஷா அங்கயாககத கிம்பாவாகாங்ஷா. இப்படி பரஸ்பர ஆகாங்ஷா எந்த ரெண்டுத்துக்கு இருக்கோ அந்த ரெண்டுத்தையும் அங்க அங்கியாக சேர்த்து விடுறது. ததச்ச பிரயாஜாதீனாம் பிரயோஜனாகாங்ஷாயாம் தர்ஷபூர்ணமாசயோஹோ கதம் பாவாகாங்ஷா லக்ஷணேன பிரகரணேன பிரயாஜாதீனாம் சர்வேஷாம் தர்ஷபூர்ணமாசாங்கத்வம் நிச்சயதே. பிரயாஜாதீனாம் பிரயோஜனாகாங்ஷாயாம் சத்யாம், பிரயாஜங்களுக்கு கிம்பாவையேத் அப்படிங்கிறதான இந்த பிரயோஜனாகாங்ஷா இருக்கையில் தர்ஷபூர்ணமாசயோஹோ கதம் பாவா லக்ஷணேன பிரகரணேன, தர்ஷபூர்ணமாசம் என்கின்றதான பிரதானத்துக்கு கதம் பாவாகாங்ஷா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதான ஆகாங்ஷா இருக்கையில், இந்த இரண்டு ஆகாங்ஷா பரஸ்பர ஆகாங்ஷா தானே பிரகரணம்னு சொன்னோம். அதத்தான் இங்க லக்ஷணேன அப்படின்னு சொன்னான். அதாவது பரஸ்பர ஆகாங்ஷா என்கின்றதான ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிரகரண பிரமாணத்தினால், லட்சணம்னா ஸ்வரூபம், பிரகரண பிரமாணத்தினுடைய ஸ்வரூபம் என்னது? பரஸ்பர ஆகாங்ஷா. இதுதானே பிரகரணம்னா. இப்பேற்பட்ட பரஸ்பர ஆகாங்ஷா என்கின்றதான பிரகரணேன பிரகரணத்தினால் பிரயாஜாதீனாம் சர்வேஷாம், பிரயாஜ அனுயாஜ ஆஜ்யபாக முதலிய அங்கங்கள் எல்லாவற்றிற்கும் தர்ஷபூர்ணமாச அங்கத்துவம் நிச்சயதே. தர்ஷபூர்ணமாச அங்கத்துவம், அதாவது தர்ஷபூர்ணமாச நிரூபிதம் அங்கத்துவம் பிரயாஜாதிகள்ல இருக்கு அப்படிங்கிறதாக நிச்சயத்தை முடிவு செய்யப்படுகிறது. இப்போ பிரயாஜங்கள் தர்ஷபூர்ண மாசத்திற்கு அங்கம் அப்படின்னு நம்ம சொன்னோமே, இந்த அங்கத்துவத்தை சொல்லி கொடுத்தது எந்த பிரமாணம்? ஸ்ருதி இல்ல. ஒருவேளை ஸ்ருதி இருந்தா நம்ம எப்படி சொல்லியிருப்போம்? பிரயாஜாதிபிகி தர்ஷபூர்ணமாசௌ பாவேதும் சொல்லியிருப்போம். இந்த திருத்தியை சேர்த்திருப்போம், பிரயாஜாதிபிகி அப்படின்னு ஏதாவது திருத்தியை சொல்லியிருப்போம். அப்படிங்க வேத வாக்கியம் இல்லை, லிங்கம் இங்க வரவே வராது, வாக்கியமும் இல்லை. ஏன் அப்படி வாக்கியம் இல்லை அப்படின்னு கேட்டா, தர்ஷபூர்ண மாசத்தை சொல்லக்கூடிய வாக்கியம் தர்ஷபூர்ண மாசாபியாம் சொர்க்க காமோ யஜேதாங்கிற வாக்கியம் தனியா இருக்கு. பிரயாஜ யாகங்களை சொல்லக்கூடியதான வாக்கியம் சமிதோ யரதி போன்ற வாக்கியம் அது தனியா இருக்கு. ரெண்டும் ஒரு இடத்துல இல்ல, சமபிவியாகாரம் இல்லை. ஒரு வாக்கியத்துல இந்த ரெண்டும் இருந்திருந்தால் நாம வேணா எப்படி சொல்லலாம். இங்கே ஏக வாக்கியதா இருக்கு, வாக்கிய பிரமாணத்தினால இந்த ரெண்டுத்துக்கும் பரஸ்பரம் அன்பையாக வரும், அங்காங்கி பாவம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை. அப்ப நம்ம இங்கே பிரயாஜாதிகள் தர்ஷபூர்ண மாசத்துக்கு அங்கங்கள் அப்படின்னு நாம எதை வச்சு முடிவு பண்ணினோம்னு கேட்டா, பரஸ்பர ஆகாங்கைய வச்சுண்டு அந்த பரஸ்பர ஆகாங்கையத்தான் நாம பிரகரணம்னு சொல்றோம். அடுத்தது தான பிரமாண நிரூபணம். தானம் நாம சந்நிதி, ஒரே இடத்தில் இருத்தல். யதா சான்னாய பாத்திர சந்நிதௌ சுந்தத்வம் இதி மந்திரஸ்ய பாடாத் சந்நிதானாத் சான்னாய பாத்திர புரோக்ஷணாங்கத்வம். இந்த மந்திரம் பௌரோடாசிக காண்டத்துல படிக்கப்பட்டிருக்கு. அதுல இந்த சான்னாய பாத்திர சமீபத்துல இந்த மந்திரம் என்ன மந்திரம்னா சுந்தத்வம் தேவ்யாய கர்மனே அப்படிங்கிற மந்திரமானது படிக்கப்பட்டிருக்கு. இந்த மந்திரத்துக்கு எங்க விநியோக அப்படின்னு கேட்டா, சான்னாய பாத்திர புரோக்ஷணத்துக்கு அங்கமாக இந்த மந்திரமானது விநியோகிக்கப்படுகிறது. எதை வச்சுண்டு? இங்க லிங்கம் வச்சுண்டு பார்த்தால் அது ஒத்து வரல. ஏன்னா புரோக்ஷணத்துக்கும் சுந்தன மந்திரத்துக்கும், அந்த சுந்தனம்னா சோதனம், சுத்தப்படுத்துறது, அதைத்தான் பிரகாசனம் பண்றது. அதனால லிங்கத்தை வச்சுன்னு சொல்ல முடியாது. ஸ்ருதியும் இல்லை, வாக்கியமும் இல்லை. இந்த மந்திரம் தனியா படிக்கப்பட்டிருக்கு, சான்னாய பாத்திர புரோக்ஷணம் அதுவும் தனியா படிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மந்திரங்களுக்கு சித்த பதார்த்தமாக இந்த கிரியாரூபமா இருந்தா மட்டும்தான் பரஸ்பர ஆகாங்ஷா வரும். நாம முன்னாடி உதாரணத்துல பார்க்கலாம், தர்ஷபூர்ண மாசகாங்கிறதும் ஒரு கர்மா கிரியா, பிரயாஜகா முதலிய அங்கங்கள் சொன்னோமே அவைகளும் கிரியாதான். அப்போ நமக்கு இதுல இருந்து என்ன தெரிகிறது? பிரகரண பிரமாணம் எங்க
உபயோகப்படும் அங்கத்துவத்தை சொல்லும் அப்படின்னு கேட்டா 2 கிரியாக்களுக்குள்ளார தான் சொல்லும். 2 கிரியாக்கள் இருந்தால் அந்த கிரியாக்களுக்குள்ளார அங்கத்துவத்தை சொல்லும் பிரகரண பிரமாணம். இங்கேயோ அப்படி இல்லை. புரோக்ஷணம்ங்கிறது கிரியாவா இருந்தால் சுந்தன மந்திரம் இருக்கே, சுந்தத்வன் தேவியான்னு, இந்த மந்திரமானது கிரியாஸ்வரூபமா இல்லை, சித்த பதார்த்தமா இருக்கு. அப்போ சித்த பதார்த்தத்துல பிரகரண பிரமாணம் விநியோஜகம் ஆகாது. அப்ப இங்க நாம எதை வச்சுண்டு இந்த மந்திரமானது சாண்ணாய புரோக்ஷண அங்கம்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டா, சாண்ணாய பாத்திர சந்நிதியில இந்த மந்திரமானது படிக்கப்பட்டிருப்பதினால இந்த 2களுக்கும் சம்பந்தம் உண்டு அப்படிங்கறத முடிவு பண்ணி அதுக்கப்புறம் அந்த சம்பந்தா அங்காங்கி பாவகான்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இந்த இடத்துல இந்த மந்திரமானது சாண்ணாய பாத்திர புரோக்ஷணாங்கம் அப்படிங்கிறத எதை வச்சு நம்ம முடிவு பண்றோம் அப்படின்னு கேட்டா, அந்த சந்நிதியை வச்சுண்டு, ஸ்தானத்தை வச்சுண்டு, ஸ்தானம் நாம சந்நிதி யதா சாண்ணாய பாத்திர சந்நிதௌ சுந்தத்வம் இது மந்திரஸ்ய பாடாத் தத் சந்நிதௌ சாண்ணாய பாத்திர சந்நிதௌ படிதாத் சந்நிதானாத் சாண்ணாய பாத்திர புரோக்ஷணாங்கத்துவம் நிச்சயதே. அடுத்தது சமாக்யா. சமாக்யான்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, சம்ஞா, யௌகிக சம்ஞா. யதா அத்வர்யுகாண்ட பிரதிபாதிதே கர்ம ஜாதே ஆத்வர்யவ சமாக்யா வசாத் அத்வர்யோஹோ கர்த்திருத்வேன அங்கத்துவம். இந்த யாஜ்ஞிக பிரசித்தி வச்சுட்டு பார்த்தோம்னா, அதாவது இந்த யஜ்யம் செய்கின்றவர்கள், ஸ்ரௌதத்தை அத்தியனம் செய்பவர்கள், இவர்கள் எல்லாம் ஒரு பிரசித்தி வச்சுருக்கா. இந்த பாகமானது ஆத்வர்யவ பாகம் அப்படின்னு சொன்னான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அத்வர்யுவுக்கு சம்பந்தப்பட்ட பாகம். வேதத்துல ஒரு குறிப்பிட்ட பாகத்தை இது ஆத்வர்யவ பாகம் அப்படின்னு சொல்லி கொடுத்தான்னு சொன்னா அதற்கு என்ன அர்த்தம்? அத்வர்யுவுக்கு சம்பந்தப்பட்ட பாகம் இது. அத்வர்யுவுக்கு சம்பந்தப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? அத்வர்யுவானவர் இந்த பகுதியில சொல்லப்படுகின்ற கர்மாக்களுக்கு கர்த்தாவாவார். அப்ப கர்த்திருத்வேன அத்வர்யோஹோ அங்கத்துவம். அத்வர்யுவானவர் இந்த பகுதியில சொல்லப்பட்ட கர்மாக்களுக்கு அங்கம். எப்படி அங்கம்? கர்த்தாவாக அங்கம் ஆவார் இல்லையா? அப்போ இது எப்படி நமக்கு தெரிஞ்சது? ஆத்வர்யவம் அப்படிங்கறதான அந்த சமாக்கியாவை வச்சுண்டு, சம்ஞாவை வச்சுண்டு நமக்கு தெரியறது. அப்போ இந்த சமாக்கியா இருக்கே, இதுவே நமக்கு அத்வர்யுவானவர் இந்த கர்மாக்களுக்கு, இந்த பகுதியில சொல்லப்பட்ட கர்மாக்களுக்கு அங்கம் அப்படிங்கறது தெரிஞ்சு போயிடுறது இல்லையா? அதுதான் இங்க சொல்லி கொடுக்கிறான். சமாக்கியா என்றால் சம்ஞா அப்படின்னு அதனுடைய பர்யாய பதத்தை சொல்லி கொடுக்கிறான். யதா அத்வர்யுகாண்ட பிரதிபாதித்தே கர்ம ஜாதே. அத்வர்யுகாண்டம் அப்படின்னு பெயர் குறிப்பிட்ட வேத பகுதிக்கு. அந்த காண்டத்துல இருக்கக்கூடியதான கர்ம ஜாத்தம். கர்ம ஜாத்தம்னா கர்ம சமூகம் அர்த்தம். நிறைய கர்மாக்கள் இருக்கும். அந்த கர்ம ஜாத்தே, கர்ம சமூகே ஆத்வர்யவ சமாக்கியா வசாத், அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு ஆத்வர்யவம் என்கின்ற பெயர் இருப்பதினாலேயே அங்கே விதிக்கப்பட்டதான கர்மாக்களுக்கு அத்வர்யோகோ கர்த்திருத்வேன அங்கத்துவம். அத்வர்யுவிற்கு அங்கே சொல்லப்பட்டதான கர்மாக்களில் கர்த்திருத்வேன அங்கத்துவம் இருக்கு. ஒரு உதாரணம். அடுத்தது ததா ஐந்திராக்னம் ஏகாதசகபாலம் நிர்வபேத் பிரஜாகாமஹா இத்தியாதிஷு காம்யேஷ்டி சமாக்கியாதேஷு ஐந்திராகணாதி யாகேஷு காம்யேஷ்டி யாஜ்யானுவாக்யா காண்ட சமாக்கியாவசாத் உபாவாமிந்திராக்னி இத்தியாதீனாம் யாஜ்யானுவாக்கியத்வேன விநியோகः. இப்போ 2வது உதாரணம் சொல்லி கொடுக்கிறான். ஒரு உதாரணம், ஐந்திராக்னம் ஏகாதசகபாலன் நிர்வபேத் பிரஜாகாமஹா அப்படிங்கிற வாக்கியத்தினால சில கர்மாக்கள் விதிக்கப்படுறது. இந்த கர்மாக்கள் எல்லாமே காமிய இஷ்டியாக இருக்கின்றன.
அதனால அந்த பாகத்துக்கு என்ன பேரு? காமியேஷ்டி காண்டம்னு பேரு. சரி, இங்க இப்படி காமியேஷ்டின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா? அதே மாதிரி சில இடத்துல உபாவா இந்திராட்னி ஆஹுவத்யா உபாராஜஸ் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சு சொல்றோம் இல்லையா? இந்த கடைசி அணுவாக்கம் இருக்கே, இந்த மாதிரி சில கடைசி அணுவாகங்களுக்கு காமியேஷ்டி யாஜ்யானுவாக்கியம்னு பேரு. அப்போ முன்னாடி சொல்லப்பட்ட கர்மாக்களுக்கும் காமியேஷ்டிகள்னு பெயர். இங்க சொல்லப்பட்ட இந்த உபாவாம் இந்திராட்னி போன்ற அணுவாகங்களுக்கும் காமியேஷ்டி யாஜ்யானுவாக்கியங்கள் அப்படின்னு பெயர், சமாக்கியா. இப்போ இந்த ரெண்டு பெயரும் வச்சு பார்த்தால் அந்த கர்மாக்களுக்கும் இந்த மந்திரங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தெரிகிறது இல்லையா? அப்போ என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, அந்த கர்மாக்களுக்கு இந்த உபாவாம் இந்திராட்னிங்கிற அணுவாக்கத்தை சொல்லப்பட்ட மந்திரங்கள் அங்கமாக சேருகின்றன. இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, இந்த ஐந்திராட்னம் ஏகாதச கபாலன் நிர்வபேத் அப்படிங்கிற வாக்கியங்கள் இருக்கே, காமிய இஷ்டி கர்மாக்களை விதிக்கக்கூடிய வாக்கியங்கள், இது எங்கேயோ இருக்கு. அதே மாதிரி இந்த உபாவாம் இந்திராட்னி இந்த மந்திரங்கள் இருக்கு, இந்த அணுவாக்கங்கள், இது வேற எங்கேயோ இருக்கு. ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இல்லை, சந்நிதி இல்லவே இல்லை. ஆனாலும் நாம என்ன பண்றோம், இந்த மந்திரங்களை அந்தந்த காமியஷ்டி கர்மாக்களுக்கு அங்கமா கொண்டு சேர்க்கிறோம். எதை வச்சு சேர்க்கிறோம் அப்படின்னு கேட்டா, ஒரே காரணம், ரெண்டுத்துக்கும் காமியஷ்டிங்கிறதான ஒரு பொதுவான சமாக்கியா இருக்கிறதுனால அங்க இஷ்டிகளுக்கு காமியஷ்டிகள் அப்படின்னு பெயர் இருக்கு. இங்கே இந்த மந்திரங்களுக்கு காமியஷ்டி யாஜ்யானுவாக்கியம் அப்படின்னு சமாக்கியா இருக்கு. அதனால அந்த சமாக்கியாவை வச்சுண்டு இந்த மந்திரங்கள் அந்த கர்மாக்களுக்கு அங்கம்னு நாம முடிவு பண்றோம். இங்க ஸ்தான சாமியமும் இல்லை, அதாவது சந்நிதியும் இல்லை, மந்திரங்கிறதுனால பிரகரணமும் இல்லை, அதே மாதிரி வாக்கியமும் இல்லை, தனித்தனியா இருக்கு. ஒரு வாக்கியத்துல எதுவுமே சேர்ந்து இருக்கல, சமபி வியாகாரமே இல்லை. லிங்கத்தை வச்சுட்டு பார்த்தாலும் முடிவு பண்ண முடியாது. ஏன்னா அந்தந்த இஷ்டிய பிரகாசனம் பண்ணக்கூடியதாக இந்த மந்திரங்கள் இல்லை, ஸ்ருதியும் இல்லை. அப்போ ஒரே பிரமாணம் தான் இருக்கு நமக்கு, சமாக்கியா. இந்த சமாக்கியாவை வச்சுட்டுதான் நாம இந்த ஒரு முடிவை பண்றோம். அதுதான் சொல்லி கொடுக்கிறா. ததா அவ்வாறே, அதாவது எப்படி ஆத்வரியவம் அப்படிங்கிறதான ஒரு சமாக்கியாவினால அந்த பகுதியில சொல்லப்பட்ட கர்மாக்களுக்கு அத்வரியுவானவர் கர்த்திருத்வேன அங்கம் அப்படின்னு முடிவு பண்ணினோமோ, அதை போலவே ததா ஐந்திராக்னம் ஏகாதச கபாலம் நிர்வபேத் பிரஜா காமஹா இத்தியாதிஷு கேஷு காமியஷ்டி சமாக்கியாதேஷு, காமிய இஷ்டிகள் என்று பெயரை கொண்ட என்ற பிரசித்தியை கொண்ட அந்த கர்மாக்களில், கர்மாக்களில் மந்திரங்கள் விநியோகிக்கப்படுகின்றன அப்படிங்கிறது அன்வயம். அதாவது காமியஷ்டி சமாக்கியாதேஷு யாஜ்யா வாக்கியத்வேன விநியோக மந்திரானாம் இத்தியாதீனாம் மந்திரானாம் யாஜ்யானு வாக்கியத்வேன விநியோகான்னு அன்வயமாக போறது, அங்க சேர போறது. இப்ப நம்ம இதை மனசை வாங்கிக்கிறது எப்படி வாங்கிக்கணும்? காமியஷ்டி சமாக்கியாதேஷு விநியோக, காமியஷ்டி என்கின்றதான சமாக்கியா கொண்ட கர்மாக்களில் இந்த உபாவாம் இந்திராக்னி என்கின்றதான மந்திரங்களுக்கு விநியோகமானது செய்யப்படுகிறது அப்படின்னு அன்வயா. ஐந்திராக்னாதி யாகேஷு காமியஷ்டி சமாக்கியாதேஷு ஐந்திராக்னாதி யாகேஷு காமியஷ்டி யாஜ்யானுவாக்கியா காண்ட சமாக்கியா வசாத், காமியஷ்டி யாஜ்யானுவாக்கியம் என்கின்றதான சமாக்கியாவினால் உபாவாம் இந்திராக்னி இத்தியாதீனாம் மந்திரானாம் யாஜ்யானுவாக்கியத்வேன விநியோகः. குத்திர விநியோகः? காமியஷ்டி சமாக்கியாதேஷு ஐந்திராக்னாதி யாகேஷு விநியோகः. சரி, விநியோகன்னா என்னது அப்படின்னு சொன்னா, அங்கத்வேன அன்வயஹான்னு அர்த்தம். விநியோகோ நாம அங்கத்வேன அன்வயஹா. இதுவரையில் நமக்கு அங்கத்துவத்தை சொல்லக்கூடியதான 6 பிரமாணங்கள், அந்த 6 பிரமாணங்களால எப்படி விநியோகமானது செய்யப்படுகிறது அப்படிங்கிறதும் சொல்லி கொடுத்தா.
இப்போ இதன் மேற்கொண்டு ஒரு விசாரம் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, கொஞ்சமா நம்ம நடுவுலயே பார்த்தோம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இந்த பிரமாணங்கள் அங்கத்துவத்தை சொல்றதுன்னு சொன்னோம் இல்லையா? சொல்றதா இருந்தாலும் எல்லாமே அங்கத்துவத்தை சொல்லக்கூடிய பிரமாணங்களா இருந்தாலும் இவைகளுக்குள்ளார பிரப பிரபலமான பிரமாணங்கள் சிலது, துர்பலமான பிரமாணங்கள் சிலது. எப்படி அப்படின்னு கேட்டா, இந்த ஸ்ருதி, லிங்க, வாக்கிய, பிரகரண, ஸ்தான, சமாக்கிய ஆகிய வரிசை இருக்கு இல்லையா? இதுல முதல்ல எது இருக்கோ அதுதான் அத்தியந்தம் பிரபலம். அதன் பிறகு லிங்கம், அதன் பிறகு வாக்கியம், அதன் பிறகு பிரகரணம், அதன் பிறகு ஸ்தானம், அதன் பிறகு சமாக்கியா. இப்படி கீழே வர வர அது துர்பலமாயிண்டே வரும் பிரமாணம். மேல எது இருக்கோ அதுதான் பிரபலமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல போறேன். ஸ்ருத்யாதீனாம் ஏகத்ர சமாவேஷே பூர்வபூர்வஸ்ய பிராபல்யம் உத்தரோத்தரஸ்ய தௌர்பல்யம். இங்க இன்னொரு விஷயத்தை நாம கவனிக்கணும். ஸ்ருத்யாதீனாம் ஏகத்ர சமாவேஷேன்னு சொல்ற. அதுக்கு என்ன அர்த்தம்? ஸ்ருதி பிரமாணமும் ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல விநியோகிக்கிறது, லிங்கமும் விநியோகிக்கிறது, ரெண்டும் ஒரே இடத்துல தான் விநியோகிக்கிறதுன்னு சொன்னா அங்க நமக்கு விரோதம் இல்லை. விரோதம் இல்லைன்னா பிராபல்ய தௌர்பல்ய விசாரம் பண்ணவே வேண்டாம். எப்போ நம்ம இந்த பிரமாணத்தினால சொல்கின்ற இடத்துல நம்ம விநியோகம் பண்ணணுமா, அல்லது அடுத்ததாக லிங்க பிரமாணத்தினால சொல்லக்கூடிய இடத்துல விநியோகம் பண்ணணுமா அப்படின்னு அந்த விசாரமே எப்போ வரும்னு கேட்டா, ரெண்டு பிரமாணமும் ஒரே விஷயத்தை வெவ்வேறு இடத்துல விநியோகிக்கிறது. உதாரணத்துக்கு நாம இங்க மேற்கொண்டு பார்க்க போறோம் உதாரணமும், அதை வச்சுன்னு பார்த்தா நமக்கு நல்லா புரிஞ்சிடும். அப்போ நமக்கு என்ன தெரிய வருது இதுல அப்படின்னு கேட்டா, விரோதம் இருந்தால் மட்டும்தான் இந்த பிராபல்ய தௌர்பல்ய விசாரம் நாம பண்றோம். விரோதம் இல்லாத பட்சத்துல நாம அதை பண்றது இல்லை. அதுக்காக தான் நம்ம இந்த கிரந்தக்காரரும் ஒரு இடம் அப்படி ஒரு இடத்தை காமிச்சார். அக்னயேத்வா ஜுஷ்டன் நிர்வபாமிங்கிற மந்திரமானது லிங்கத்தினாலையும் நிர்வாபத்துக்கு அங்கம்னு சொல்ல முடியும். அதே மாதிரி வாக்கிய பிரமாணத்தினாலையும் சொல்ல முடியும். இந்த இடத்துல எந்த பிரமாணத்தினால நம்ம சொல்றது அப்படின்னு நம்ம விசாரம் பண்ணவே வேண்டாம். ஏன்னா ரெண்டும் ஒரே இடத்துலதான் ஒரே மந்திரத்தை விநியோகிக்கிறது. ஒருவேளை லிங்க பிரமாணமானது அக்னயேத்வா ஜுஷ்டம்ங்கிற மந்திரத்தை ஒரு இடத்துல விநியோகம்னு சொல்றது, வாக்கியம் வேற இடத்துல விநியோகிக்கிறது அப்படின்னு சொன்னா அங்க நாம லிங்க பிரமாணம் எந்த இடத்துல இந்த மந்திரத்தை விநியோகம் பண்ணி கொடுத்ததோ அதை தான் எடுத்துக்கணும். ஏன்னா அதுதான் பிரபலங்கிறதுனால. ஆனா நம்ம பார்த்த இடத்துல அப்படி ஒரு விரோதம் இல்லை, அதனால நாமளும் விசாரிக்கல. இப்போ அப்படி ஒரு விரோதமான இடத்தை காண்பிச்சு இந்த இடத்துல நமக்கு இந்த ஒரு விஷயத்தை, அதாவது விரோதம் வரும் பொழுது உத்தரோத்தரம் பிரமாணம் துர்பலம், பூர்வ பிரமாணம் பிரபலம் அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்க போறார். இதை தெரிவிக்கிறதுக்குத்தான் ஸ்ருத்யாதீனாம் ஏகத்திர சமாவேஷேன்னு சொன்னார். ஏகத்திர சமாவேஷேன்னு சொன்னா விரோதமாக ஒரே இடத்துல ரெண்டும் வந்தால் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏகத்திர சமாவேஷே பூர்வபூர்வஸ்ய பிராபல்யம் உத்தரோத்தரஸ்ய தௌர்பல்யம் யதா கதாச்சன ஸ்தரீரசி. இந்த மந்திரம் நம்ம பார்த்திருப்போம். இந்த மந்திரத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியும். கதாச்சன ஸ்தரீரசி நேந்திர சஷ்டசி அப்படின்னு இந்திர பதம் அங்க இருக்கு. அப்போ நமக்கு பளிச்சுன்னு தெரியறது லிங்க பிரமாணத்தினால, சப்தகத சாமர்த்தியத்தினால நமக்கு என்ன தெரியறது? இந்த மந்திரமானது இந்திரனை பிரகாசிக்க கூடியதுன்னு தெரிகிறது. அப்போ லிங்க பிரமாணத்தை வச்சுட்டு பார்த்தால் இந்த மந்திரமானது இந்திரனை தேவதையாக கொண்ட கர்மாவுக்கு அங்கம் அப்படின்னு நமக்கு பளிச்சுன்னு தெரிய வருது. சந்தேகமே இல்லாம நமக்கு புரியறது. ஆனால் இங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இத்யைந்திரியா கார்ஹபத்யம் உபதிஷ்டதேன்னு வாக்கியம் இருக்கு. ஐந்திரியா கார்ஹபத்யம் உபதிஷ்டதே. ஐந்திரியா அப்படிங்கிற ஒரு பதம் இருக்கு. இந்த பதம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஐந்திரி பதம் இருக்கு. ஐந்திரி இருக்கு, அதனாலதான் ஸ்ரீலிங்கத்தை இருக்கு. ஐந்திரியா அப்படிங்கிறது இந்த சூக்த ஹவிஷோகோன்னு சூத்திரம். இந்த ததித பிரத்யமானது அந்த தேவதாவுக்கு சம்பந்தப்பட்டதான சூக்தமா இருந்தால் அங்க வரும். இப்போ இந்த தேவதாவுக்கு சம்பந்தப்பட்டங்கிறதுனால ஐந்திரின்னு வந்திருக்கு.
ஐந்திரி இருக்கு சூக்தம். அந்த சூக்தத்துல இருக்கக்கூடியதான இருக்கு, ஐந்திரி இருக்கு. சரி, ஐந்திரிங்கிற பதத்துக்கு இப்ப என்ன அர்த்தம்? இந்திர தேவதா பிரகாசக மந்திரா அல்லது பிரகாஷிகா இருக்கு. சரி, இப்போ ஐந்திரிங்கிற பதத்துக்கு அப்புறம் திருத்தீயா விபக்தி வச்சால் ஐந்திரியா நத்யா மாதிரி வர்றது. திருத்தீயா விபக்திக்கு என்ன அர்த்தம்? கரணத்துவம் அர்த்தா. சரி, இதுல இருந்து இந்த ஐந்திரியாங்கிற பதத்திலிருந்து நமக்கு என்ன அர்த்தம் தெரிய வருது? இந்த ஐந்திரி இருக்கு கரணமாக இருக்கு, சாதனமாக இருக்குன்னு தெரிய வருது. அடுத்தாப்புல என்ன கேள்வி வரும்? எதற்கு சாதனம் அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? அந்த வாக்கியத்தை பார்த்தா நமக்கு இது பதில் கிடைச்சிடும். ஐந்திரியா காருஹபத்தியம் உபதிஷ்டதே. காருஹபத்தியம் அப்படிங்கிறது த்விதீயா விபக்தியந்தம் பதம். உபதிஷ்டதேங்கிற பதம் உபஸ்தானத்தை சொல்றது. அப்போ காருஹபத்திய உபஸ்தானாங்கம் ஐந்திரி இருக்கு அப்படின்னு தெரியறது. நம்ம இங்க இது நல்லா புரிஞ்சுக்கணும். மந்திரத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தால், லிங்க பிரமாணத்தை வச்சுட்டு பார்த்தால், சப்தகத சாமர்த்தியத்தை வச்சுட்டு பார்த்தால், இந்த மந்திரமானது எதற்கு அங்கமாக ஆகிறது? இந்திர தேவதாவை கொண்ட கர்மாவிற்கு அங்கமாக ஆகிறது. ஆனால் ஐந்திரியா காருஹபத்தியம் உபதிஷ்டத்தைங்கிற இந்த வாக்கியத்துல இருக்கக்கூடியதான திருத்தீயா விபக்தி, அதாவது ஸ்ருதி, அந்த ஸ்ருதி இந்த மந்திரத்தை எதற்கு அங்கம்னு சொல்லி கொடுக்கிறது? காருஹபத்திய உபஸ்தானாங்கம்னு சொல்லி கொடுக்கிறது. காருஹபத்திய பதத்தினால சொல்லப்படுற தேவதை இது அக்னிஹி. மந்திரமோ இந்திரனை சொல்லக்கூடிய மந்திரமா இருக்கு. ஆனால் அதனுடைய விநியோகத்தை ஸ்ருதியானது எங்க சொல்றதுன்னு கேட்டால், காருஹபத்தியம் என்கின்றதான அக்னி இருக்கே, அந்த அக்னியினுடைய உபஸ்தானத்துக்கு அங்கமா சொல்லப்படுறது. இப்போ நாம லிங்க பிரமாணத்தை வச்சுண்டு இந்த மந்திரத்தை இந்திரனை தேவதையா கொண்ட கர்மாவுக்கு அங்கம்னு சொல்லணுமா? அல்லது மந்திரார்த்தத்தை விட்டுட்டு, மந்திரம் எந்த அர்த்தத்தை வேணா சொல்லட்டும், இந்திரனை வேணா பிரகாசம் பண்ணட்டும், அல்லது வேற யாரை வேணா பிரகாசம் பண்ணட்டும், இந்த ஸ்ருதி சொல்லிடுத்து, திருத்தீயா விபக்தி சொல்லிடுத்துங்கிறதுனால இந்த மந்திரத்தை காருஹபத்திய உபஸ்தானாங்கம்னு எடுத்துக்கணுமா அப்படின்னு கேள்வி. இதுல ஸ்ருதி பிரமாணம் காருஹபத்திய உபஸ்தானாங்கம்னு சொல்லி கொடுக்கறது இல்லையா, அதுதான் பிரபல பிரமாணம். லிங்க பிரமாணம் அதை காட்டிலும் துர்பல பிரமாணம். இதை எப்படி நீங்க முடிவு பண்ற, இது பிரபலம் அது துர்பலம் அப்படின்னு கேட்டா, இந்த பிரமாணங்கள் ஒவ்வொன்றுமே தனக்கு முன்னாடி இருக்கக்கூடியதான பிரமாணத்தை கல்பிச்சுண்டுதான் விநியோகத்தை பண்ணும். நம்ம இதை லௌகிக உதாரணமா பார்க்கலாம். ஒரு ஆபீஸ் எடுத்துப்போம். அலுவலகத்துல ஒரு முதலாளி இருக்கார், அவருக்கு கீழே மேனேஜர் இருக்கார், அவருக்கு கீழே அசிஸ்டன்ட் இருக்கார், அதுக்கப்புறம் டீம் மேனேஜர் இருக்கார். இப்படி 4 பேர் இருக்கான்னு வச்சுப்போம். மறுநாளைக்கு மழை பெஞ்சுட்டே இருக்கு, விடுமுறை கொடுக்கணுமா கூடாதா அப்படின்னு ஒரு சம்சயம் வருது. நம்ம இதை ஸ்கூல்லையும் பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த விடுமுறைய அறிவிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாளி தானே அறிவிக்கிறது. அவர் தானே முக்கியமானவர் 4 பேர்ல. அவர் அறிவிச்சுட்டாருன்னு சொன்னா மேற்கொண்டு இந்த விசாரமே வராது, கீழே இருக்கிறவங்க பண்ணவே மாட்டாங்க, கொடுக்கலாமா வேண்டாமா யோசிக்க மாட்டாங்க. ஆனா இதே மேனேஜர் லீவு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுப்போம். அப்போ அவர் என்ன பண்ணுவார்? உடனே அறிவிச்சிட மாட்டார், தன் முதலாளி கிட்ட தெரிவிப்பார், இப்படி லீவு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், நாளைக்கு லீவு கொடுத்தா சௌகரியமா இருக்கும். அப்படி இவர் சொன்னதுக்கு அப்புறம் அந்த முதலாளி என்ன பண்ணுவார்? தான் ஒரு வாக்கியத்தை சொல்லுவார் அல்லது ஒரு லெட்டர் அனுப்புவார், நாளைக்கு விடுமுறை மழை பெய்வதனால அப்படின்னு சொல்லுவார். இப்ப இந்த இடத்துல விடுமுறையை கொடுக்கணும்னு ஒரு முடிவு எடுத்தது மேனேஜரா இருந்தாலும் அவர் நேரடியாக சொல்ல முடியாது. அவருக்கும் மேல இருக்கக்கூடியதான அந்த முதலாளி கிட்ட சொல்லிட்டு தான் அவர் பண்ணணும், அவர் வாயால தான் அதை சொல்லணும். ஒருவேளை இதே மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர் முடிவு பண்றதா இருந்தாலும் அவர் என்ன பண்ணணும்? இன்னும் ஒரு படி அதிகமான வேலை. அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட சொல்லணும், மேனேஜர் முதலாளி கிட்ட சொல்லணும், முதலாளி அப்புறம் அறிவிப்பார். இப்படி இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகப்படியாகும். அதுக்கும் கீழே டீம் மேனேஜர் வரையில் நம்ம போனோம்னா
டீம் மேனேஜர் முதல்ல அவர் முடிவு பண்ணுவார், நாளைக்கு விடுமுறை கொடுக்கலாம், இந்த பகுதியில் தான் ஜலம் தேங்கி இருக்கு அப்படின்னு கொடுப்பார், கொடுக்கணும்னு முடிவு பண்ணுவார். அதுக்கப்புறம் அதை அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட தெரிவிப்பார், அவர் மேனேஜர் கிட்ட தெரிவிப்பார், மேனேஜர் மறுபடியும் முதலாளி கிட்ட தெரிவிப்பார், முதலாளி அறிவிப்பார். இப்படிதானே கிரமம். இதே மாதிரி ஒரு நிலைமை தான் இங்கேயும். இங்க நம்ம 4 பார்த்தோம், இங்க 6 இருக்கு. கீழே இருக்கக்கூடிய பிரமாணம் தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரமாணத்தை கல்பிச்சுதான் அங்கத்துவத்தை சொல்லும். உதாரணத்துக்கு நாம அக்னஜேத்வா ஜுஷ்டம் நிர்வபாமி அப்படிங்கிற மந்திரமானது நிர்வாபத்துக்கு அங்கம்னு சொன்னோம். எதை வச்சு சொன்னோம்? நிர்வபாமிங்கிற அந்த பத சாமர்த்தியத்தை வச்சுண்டு, சப்தகத சாமர்த்தியத்தை வச்சுண்டு. சரி, இது தெரிஞ்சாலுமே கூட லிங்கம் உடனேயே இந்த மந்திரம் நிர்வாபத்துக்கு அங்கம் அப்படின்னு சொல்லிடாது. உடனே என்ன பண்ணும் தெரியுமோ? ஸ்ருதியை கல்பிக்கும். ஸ்ருதியை கல்பிக்கிறதுனா என்னது? அக்னயேத்வா இதி மந்திரேணா, அக்னயேத்வா மந்திரேணா நிர்வாபம் பாவயேத் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கல்பித வாக்கியம் நாம உண்டு பண்ணுவோம். அதுல என்ன பண்ணுவோம்? அந்த மந்திரத்துக்கு அங்கத்துவத்தை சொல்லக்கூடிய திருத்தீயா விபக்தியை சேர்த்து சொல்லுவோம். அக்னயேத்வா மந்திரேணா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எதை நாம அந்த மந்திரத்தை வச்சு பண்ணணுமோ அதற்கு த்விதீயா விபக்தியை கல்பிப்போம். அக்னயேத்வா மந்திரேன நிர்வாபம் பாவயேத். அந்த த்விதீயா விபக்தி தான் நிர்வாபத்தை சாத்தியமாக சொல்லும். அப்போ லிங்கம் என்ன பண்ணிடுது? நேரடியாக அங்கத்துவத்தை சொல்லிடல மந்திரத்துக்கு. இந்த மந்திரமானது நிர்வாபத்துக்கு அங்கம்னு தெரிஞ்சாலும் கூட தனக்கு முன்னாடி இருக்கக்கூடியதான, எப்படி மேனேஜர் தனக்கு முன்னாடி இருக்கக்கூடியதான முதலாளி கிட்ட சொல்லி அவர் வாயால சொல்ல வச்சாரோ விடுமுறையே, அத போல இந்த லிங்கமானது தனக்கு முன்பாக பிரமாணமாக இருக்கக்கூடிய ஸ்ருதியை கல்பிக்கும். ஸ்ருதியை கல்பிக்கணும் என்னது? திருத்தீயா பக்தியை வச்சுண்டு ஒரு பதம், த்விதீயா பக்தியை வச்சுண்டு இன்னொரு பதம், சாத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு பதம், சாதனத்தை சொல்லக்கூடிய ஒரு பதம். இந்த ரெண்டுத்தையும் கல்பிச்சு அக்னயேத்வா ஜுஷ்டன் நிர்வபாமி இதி மந்திரேன நிர்வாபம் பாவயேத் இப்படின்னு ஒரு ஸ்ருதியை கொண்ட வாக்கியத்தை கல்பிக்கும். கல்பிச்சதுக்கு அப்புறம்தான் என்ன பண்ணும்? இந்த மந்திரமானது இதற்கு அங்கம் அப்படின்னு தெரிவிக்கும். நமக்கு உடனே சந்தேகம் வரலாம், இப்போ நீங்க கடைசியா சொன்னது ஸ்ருதியை தானே சொல்லியிருக்கேன், லிங்கம் என்ன பண்ணினது? அங்கத்துவத்தை சொல்லல, ஸ்ருதி பிரமாணத்தை கல்பிச்சது. ஸ்ருதி தானே மறுபடியும் விநியோகத்தை பண்ணினது, லிங்கம் இல்லையே அப்படின்னு சொன்னாலும் கூட லிங்கம் தான் இங்க விநியோஜகம்னு ஒத்துக்கணும். ஏன்னு கேட்டா ஆரம்பம் எங்க? இந்த மந்திரமானது நிர்வாபத்துக்கு அங்கம் அப்படின்னு முதல்ல நமக்கு புத்திக்கு வர வச்சது எது? லிங்க பிரமாணம் தானே, சப்தகத சாமர்த்தியம் தானே. அதனால இந்த விநியோகத்தை நாம என்ன சொல்றோம்? நம்ம இதையும் லௌகிகத்திலே பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரியும், இந்த விடுமுறையை அறிவிச்சது முதலாளியா இருந்தாலும் மேனேஜர் தான் அந்த டிசிஷன் எடுத்தார். அதனால நம்ம சில பேர் என்னவோ, நல்ல மேனேஜர் இவர், நல்ல சமயத்துக்கு நல்லா யோசிச்சு ஒரு முடிவு பண்ணி சொன்னார். என்னப்பா இது, இந்த விடுமுறையை சொன்னது முதலாளி தானே, மேனேஜர் இல்லையே அப்படின்னு சொன்னாலும் கூட, முதலாளி சொன்னாலும் கூட அந்த ஒரு டிசிஷனை எடுத்தது, அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தது மேனேஜர் தான். அறிவிச்சது அவரா இருக்கலாம், சொன்னது இவர் தான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? விடுமுறைக்கு காரணம் மேனேஜர் தான் சொல்லுவோம். இப்படிதான் லோகத்துல விவகாரம் பண்றோம். அத போலதான் லிங்கமானது ஸ்ருதியை கல்பிச்சுதான் விநியோஜகம் பண்ணும், விநியோஜகமா ஆகும். இருந்தாலும் ஸ்ருதினால அப்படி பார்த்தோம்னா மற்ற பிரமாணங்கள்லாம் விநியோஜகம் இல்லைன்னு ஆயிடும். எப்பொழுதுமே ஸ்ருதி தான் பிரமாணம்னு ஆயிடும். ஏன்னா மற்ற எல்லா பிரமாணங்களுமே ஒவ்வொன்னா தனக்கு சமாக்கியான்னு எடுத்துட்டோம்னா, சமாக்கியாவானது ஸ்தானம், பிரகரணம், வாக்கியம், லிங்கம், ஸ்ருதி இப்படி கல்பிச்சு அதுக்கப்புறம் அங்கத்துவத்தை சொல்லும். அப்படி பார்த்தா எல்லா பிரமாணங்களுமே வேஸ்ட்னு ஆயிடும், வெறும் ஸ்ருதி தான் பிரமாணம்னு ஆயிடும். அதனால நம்ம எப்படி விவகாரம் பண்றோம்? எந்த பிரமாணமானது முதல்ல இந்த அங்காங்கி பாவத்தை ஆரம்பிச்சதோ, அதை தெரியப்படுத்தினதோ, அதுல இருந்து நம்ம விவகாரம் பண்றோம். அப்படி பார்த்தா அக்னயேத்வா ஜுஷ்டன் நிர்வபாமி அப்படிங்கிற மந்திரமானது நிர்வாபத்துக்கு அங்கம் அப்படிங்கிறது எதிலிருந்து தெரிய ஆரம்பிச்சதுன்னு கேட்டா லிங்க பிரமாணத்தினால தெரிய ஆரம்பிச்சது. அதனாலதான் இங்க லிங்காத் விநியோகா அப்படின்னு விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்ப இது முழுக்க நம்ம ஏன் சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டா, இவ்வளவு விஷயம் ஏன் சொல்றோம்? இந்த கதாச்சன ஸ்தரீரசி அப்படிங்கிற மந்திரத்தை லிங்க பிரமாணத்தை வச்சுன்னு நம்ம பார்த்தோம்னா இந்திர தேவதாக்கமான கர்மாவுக்கு அங்கம்னு தெரிகிறது. இதே ஸ்ருதியை வச்சுட்டு பார்த்தால்
நமக்கு காருகபத்திய உபஸ்தானாங்கம்னு தெரியறது. இப்போ ரெண்டுத்துல எதை எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டா ஸ்ருதியினால சொல்லப்பட்டுதான் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா இந்த லிங்கமானது மந்திரத்துடைய அர்த்தத்தை பார்த்து சாமர்த்தியத்தை பார்த்து இந்த மந்திரமானது இந்திர தேவதாகமான கர்மாவுக்கு அங்கம் அப்படிங்கிறத முதல்ல சொல்லும். அதன் பிறகு ஒரு ஸ்ருதியை கல்பிக்கும். எப்படி? கதாச்சனஸ்தரீரசீதி மந்திரேண இந்திரம் பிரகாஷயேத் அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்ருதி கல்பிக்கும். திருத்தீயா விபக்தியை கொண்ட ஒரு பதம் திவிதீயா விபக்தியை கொண்ட ஒரு பதத்தை கல்பிக்கும். இப்படி கல்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்ருதி என்ன பண்ணிருக்கும் அப்படின்னு கேட்டா இந்த ஐந்திரியா அப்படிங்கிற திருத்தீயா விபக்தியினால இந்த மந்திரமானது காருகபத்திய உபஸ்தானாங்கம்னு முதல்லயே சொல்லிடும். இது லிங்கம் இந்த அர்த்தத்தை தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் ஸ்ருதியை கல்பிச்சு அப்புறம் விநியோகம் பண்ணும். ஆனா அதுக்கு முன்பாகவே இந்த ஸ்ருதியானது முதல்லயே எடுத்த ஸ்டெப்லயே முதல் ஸ்டெப்லயே இந்த மந்திரமானது காருகபத்திய உபஸ்தானாங்கம்னு முடிவு பண்ணி கொடுத்துடும். கொடுத்தாச்சுன்னா அந்த மந்திரத்துக்கு ஆகாங்கையே இருக்காது. நான் எதற்கு அங்கம், எதை பிரகாசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஆகாங்கையே அந்த மந்திரத்துக்கு இருக்காது. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா ஒரு படியில 1வது ஸ்டெப் 2வது ஸ்டெப்ல ஒருத்தர் இருக்கான், 1வது ஸ்டெப்ல ஒருத்தர் இருக்கான். 2 பேருடைய வேகமும் ஒன்னா இருக்கு. இப்போ வேகமா 2 பேரும் எழுதிட்டே வரா. நல்லா கவனிச்சுக்கணும். 2வது ஸ்டெப்ல ஒருத்தர் இருக்கான், கீழே அடியில இருக்கக்கூடியதான கடைசி ஸ்டெப்ல ஒருத்தர் இருக்கான். 2 பேரும் ஒரே வேகத்தோட தான் போறான். போகும் பொழுது யாரு முதல்ல போய் சேருவான் அப்படின்னு கேட்டா அந்த 2வது ஸ்டெப்ல எவன் இருந்தாலும் அவன் முன்னாடி போய் சேர்ந்துடுவான். ஏன்னா அவன் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கான். இவன் 2வது ஏறி 3வது ஏறி 4வது ஏறதுக்குள்ளார அவன் முதல் ஸ்டெப்புக்கு அந்த கடைசி ஸ்டெப்புக்கு போய் சேர்ந்துடுவான். 2 பேரோட வேகமும் ஒன்னா இருக்குங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அத போல இந்த லிங்கமானது அங்கத்துவத்தை தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் ஸ்ருதியை கல்பிக்கிற சமயத்திலேயே இந்த ஸ்ருதியானது இந்த மந்திரத்தை விநியோகம் பண்ணிடும். அப்படி பண்ணியாச்சுன்னா அந்த மந்திரத்துக்கு ஆகாங்ஷா கிடையாது. அதனாலதான் பூர்வ பிரமாணம் பிரபலம், உத்தரோத்தரம் பிரமாணம் துர்பலம் அப்படிங்கிறத சொல்றோம். அந்த யுக்தியை நல்லா மனசுல வச்சுக்கணும். கதாச்சன ஸ்தரீரசி இதி ஐந்திரியா காருகபத்தியம் உபதிஷ்டதே இதி அக்னிஹோத்திர பிரகரணே ஸ்ரூயதே. தத்ர மந்திரஸ்ய இந்திர பிரகாசன சாமர்த்திய ரூபாத் லிங்காத் இந்திரோபஸ்தானாங்கத்வே பிராப்தே ஐந்திரியா இதி திருத்தீயா ஸ்ருத்யா காருகபத்தியம் இதி த்விதீயா ஸ்ருத்யா ச ரெண்டுமே ஸ்ருதி தான் இங்க. காருகபத்திய உபஸ்தானாங்கத்வேன விதானாத் லைங்கிக இந்திரோபஸ்தானே விநியோகா பாத்தியதே. லைங்கிகன்னா லிங்கத்தினால சொல்லப்படுகின்ற இந்திரோபஸ்தானாங்கம்னு சொன்னோம் இல்லையே. இந்த மந்திரம் லிங்கத்தினால சொல்றதா இருந்தால், லிங்கத்தினால நம்ம விநியோகத்தை சொல்றதா இருந்தால் இந்திரோபஸ்தானாங்கம்னு சொல்லணும். ஆனா தத்து பாத்தியதே. ஏன்? ஸ்ருதிர்ஹி ஸ்வதஹா விநியோஜிகா. அதாவது நேரடியா அது விநியோஜகம் பண்ணிடும், விநியோகத்தை பண்ணிடும், நேரடியான விநியோகத்தை அது பண்ணிடும். ஆனா லிங்கம் அப்படி இல்லை. தன் பூர்வமான ஸ்ருதி பிரமாணத்தை கல்பிச்சிருந்தா அது பிரமாணம் ஆகும். அதுதான் சொல்றா ஸ்ருதிர்ஹி ஸ்வதஹா விநியோஜிகா. லிங்கம் தூ இந்திர பிரகாசன சாமர்த்தியம் ஆலோச்சிய. இந்த பிரகாசனத்தை இந்திரனை பிரகாசனம் பண்றது இந்த மந்திரம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுண்டு அதன் பிறகு ஒரு ஸ்ருதியை கல்பிக்கும். எப்படி? ஐந்திரியா இந்திரம் உபதிஷ்டதே அப்படின்னு கல்பிக்கும். ஐந்திரியா இந்திரம் உபதிஷ்டதே இது ஸ்ருதி கல்பனாத்வாரா விநியோஜகம் இது வாச்சியம். தச்ச அத்ர ந சம்பவதி. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னு கேட்டால் பூர்வ பிரமாணம் பிரபலம், உத்தரோத்தர பிரமாணம் துர்பலம் அப்படிங்கிறத நமக்கு காமிச்சு கொடுத்தா ஒரு இடத்துல. இதெல்லாம் எங்க விரோதம் இருக்கோ அங்கதான். எத்திர ஸ்ருதி விநியோகா நாஸ்தி, அதாவது அந்த இடத்துல ஸ்ருதி பிரமாணமே இல்லை, லிங்கம் தான் பிரமாணம் இருக்கு அப்படின்னா தாராளமா அங்க நம்ம பண்ணிடலாம்.
அக்னஜேத்வா ஜுஷ்டன் நிர்வபாமி இத்தியாதோ. இங்க ஸ்ருதி பிரமாணம் ஒண்ணுமே இல்லை, லிங்கம் தான் இருக்கு. தத்ர ஏதாதிருஷ ஸ்தல, இந்த மாதிரியான இடத்துல, அதாவது ஸ்ருதி இல்ல, லிங்கம் தான் விநியோஜகமா இருக்கு, அந்த மாதிரி இடத்துல தத்ர மந்திரஸ்ய நிர்வாப பிரகாசன சாமர்த்தியம் ஆலோச்சிய, மந்திரமானது நிர்வாபத்தை பிரகாசனம் பண்ணுகிறது என்பதை தெரிந்து கொண்டு அனேன மந்திரேன நிர்வாபம் குர்யாத் அப்படின்னு ஒரு ஸ்ருதியை கல்பிக்கிறோம். இது ஸ்ருதி கல்பனா துவாரா லிங்கம் விநியோஜகம் பவத்யேவா. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல ஸ்ருதி கல்பனம் பண்றதுல ஒன்னும் பாதகம் இல்லை. இதே முன்னாடி கதாச்சனஸ்தரீரசிங்கிற இடத்துல லிங்கம் ஸ்ருதியை கல்பிக்கிறதுல ஒரு பாதகம் இருந்தது. அதாவது ஐந்திரியா இந்திரம் உபதிஷ்டத்தேன்னு லிங்கம் கல்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்ருதியானது விநியோகம் பண்ணிடுது. அதனால இது கல்பனையே பண்ணாது, ஸ்ருதி கல்பனையே பண்ணாது முன்னாடி இடத்துல. இங்க அந்த மாதிரி எந்த ஒரு தடங்களும் இல்லை. அதனால இங்க பாதகம் இல்லைங்கிறதுனால லிங்கமானது ஒரு ஸ்ருதியை கல்பிக்கும். எப்படி? அனேன மந்திரேனா, அதாவது அக்னயேத்வா என்கின்ற மந்திரத்தினால நிர்வாபம் குறியாத் அப்படின்னு லிங்கம் ஒரு ஸ்ருதியை கல்பிக்கும். ஏன்னா ஸ்ருதி கல்பனா பிரதிபந்தகாபாவாத், இங்க பிரதிபந்தகம் ஒன்னும் இல்லை என்பதினால். மேற்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம். மங்கள ஸ்லோகா. சூரியநாராயணம் வந்தே தேவீம் திரிபுர சுந்தரீம் குருநதிகதார்த்தாம்ஸ்ச நிரந்தரமஹம் பஜே.